வணக்கம், நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு காரப்பூரி செஞ்சு சாப்பிட போகிறோம். இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு இல்லாட்டினா மைதா மாவு எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் மிளகாய் பொடி, உப்பு, எண்ணெய் கொஞ்சம் சுட வச்சு அதில் ஊற்றி இப்போ தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு கெட்டிமாக பூரி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேலு 2 மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல தான். இதுவும் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இதை நல்லா கிறிஸ்பாக எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சிட்டோம்னா கிறிஸ்பாகிடும். இப்போ இதுலேயே ரவை, கொத்தமல்லி வந்து கடுகு உளுந்து உளுந்தா கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம் வேண்டாம், கருவேப்பிலை, கொஞ்சம் இப்போ போடுங்க. சரியா கருவேப்பிலை, ரவை உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தகுந்தாப்புல அவங்க குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல பார்த்து சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பா, மஞ்சத்தூள், உப்பு, இது கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரையிலும் வறுத்துக்கணும். எண்ணெயிலையும் ஸ்டஃப் பண்ணி எண்ணெயிலையும் போட போகல வேகம் இருந்தாலும் இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது வறுத்தாச்சு. கொஞ்சம் தேங்காய் போதுங்களா? இன்னும் கொஞ்சம் போடலாம். உப்பு இதில் எடுத்து வச்சுருந்தேன், கொஞ்சமாக தான் பிடிக்கும், அதனால் போட்டுக்கலாம். அப்புறம் பொடி செஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன். இப்போ இதில் இந்த மிளகாயை நல்ல ஃப்ளேக்ஸ் மாதிரி, சில்லி ஃப்ளேக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இதை பொடி பண்ணி இதில் கலந்துக்க வேண்டியதுதான். போதுங்களா? ஆஃப் பண்ணிடலாமா? இதை பொடி பண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி பொடி பண்ணியாச்சு. இப்போ இதில் கலந்துக்கணும். இப்போ பூரி மாவை பிசைஞ்சிக்கணும். அந்த பூரி மாவை பிசைஞ்சிட்டு அதில் பூர்ண மாதிரி வச்சு உள்ளே வைக்கணும். சொல்லுங்க. அந்த பொடி வறுத்த தேங்காய், ரவை, மிளகாய் பொடி, சர்க்கரை, உப்பு, சர்க்கரை, கருவேப்பிலை, கடுகு, உளுந்து பருப்புலாம் தாளித்து வறுத்து வச்ச பொடி இது. இதை வந்து பூரிக்கு தேய்க்கிறாப்புல தேய்ச்சிக்கிட்டு இதில் நமக்கு கொஞ்சம் உள்ள பூரணத்தை வச்சிட வேண்டியதுதான். போதுமா? மூடு. இப்படி நல்லா அமுக்கிட்டு இப்போ தேய்க்கணும். இப்போ கொஞ்சம் மாவு தொட்டுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஸ்டஃப்பு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக உள்ள ஸ்டஃப் பண்ண பூரணம் வெளியே வராமல். ஓரத்தில் வந்து கொஞ்சம் திக்னஸாக தான் வரும். அவ்வளோதான். இது மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். இதையும் நல்லா மடித்து, ரொம்ப மாவு எடுத்துட்டோம்னா அதை கிள்ளி கூட எடுத்துக்கலாம். கரெக்டாக மாவு எடுத்துட்டோம்னா
அதை அப்படியே வச்சு மடித்து தேய்ச்சிட வேண்டியது தான். இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு, அது கொஞ்சம் வெளியே வராமல் மெதுவாக அந்த ஃபஸ்ட்டு கோட்டிங் மட்டும் செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்லா வேகமாக தேய்ச்சிக்கலாம். போடுங்க, போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, சத்தமாக சொல்லுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இது பேர் பிஸ்கட் பூரி. பிஸ்கட் பூரி அந்த பூரி அப்படியே நம்ம நசுக்கணும்னா அப்படியே உடஞ்சிடும். அப்புறம் அந்த பூரி அப்படியே அழகாக பூரிட்டு வந்து பாருங்கள், உப்பிட்டு அழகாக வந்து பாருங்கள். திருப்பி கொண்டாடுறோம். நல்லா கொஞ்சம் வேக விட்டு பொறுமையாக வைக்க வேண்டியது. திருப்பிட்டு அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து பாருங்கள், அழகாக வருது. இது கோதுமை மாவுலையும் செய்யலாம், மைதா மாவுலையும் செய்யலாம். மைதா மாவுலையும் செய்கிறவங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு மைதா மாவு செஞ்சுக்கலாம், கோதுமை மாவில் செய்கிறவங்களுக்கு கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிஸ்கெட் பூரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அலங்காரம் சேனலுக்கு இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். எங்களுக்கும் நாங்களும் ரிப்ளை கொடுக்குறோம் உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு. ஒருத்தர் கூட கேட்டிருக்காரு வந்து ஃபுட் கோர்ட் தஞ்சாவூரில் ஃபுட் கோர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாமே, ஃபுல் ஸ்ட்ரீட் எடுங்கன்னு. நாங்கள் போனதுக்கு அளவுக்கு கொஞ்சம் தான் எடுத்துருக்குறோம். இன்னொரு வாட்டி போய் நாங்கள் எடுத்து அனுப்புகிறோன்னு அவங்களுக்கு சொல்கிறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பூரி பிஸ்கெட்டு ரொம்ப ஈஸி, பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதில் சர்க்கரை வேறு இருக்குது, காரம் சர்க்கரை எல்லாமே இருக்குது, ரவாவும் இருக்குது, உள்ளே டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி நுணுக்கணும்னா அப்படி பிஸ்கெட் மாதிரி வந்துடும். பாய்.